இப்போது நம்ம பிகிஎம் மெத்தடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இருக்கா? இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் z இஸ் ஈக்குவல் டு 3x1 + 2x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் 2x1 + x2. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஸ்லாக்கா ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 2. அடுத்தது 3x1 + 4x2 இது greater than or equal to surplus. So minus s2 + r1 equal to 12. ஏன்னா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனால s1, செகண்டில் வர ஈக்குவேஷனால s2, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டிஃபிஷியல் போடுறோம்னால r1. ஓகே, நெக்ஸ்ட்டு x1 x2 s1 s2 r1 எல்லாமே greater than or equal to 0. இது எழுதிட்டு தான் மேக்ஸிமம் போங்க. இப்போ வந்துட்டு எப்போவுமே ஸ்லாக்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 0 தான். ஸோ ப்ளஸ் 0 s1 ப்ளஸ் 0 s2. இங்கே r1னா மேலே வந்துட்டு மைனஸ் m r1. சப்போஸ் r2 இருந்துச்சுன்னா மைனஸ் m r2ன்னு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். ஆனால் இங்கே இது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணோம் மினிமமாக மேக்ஸிமம் தான் இருக்குது. ஓகே, இன்ட்ரடியூஸ் ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் இது பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது என்னது? இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் பார்க்கணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு இப்போது இஃப் x1 இஸ் ஈக்குவல் டு 0, x2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வருது? s1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வருது. அதே வந்துட்டு x1 0, x2 0, ஆனால் மைனஸில் இருக்குது. ஸோ இதுக்கும் 0 கொடுத்துடலாம். s2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு r1 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வருதா? இப்போ நம்ம எப்போவுமே வந்துட்டு பேசிக் சொல்யூஷன் அப்படின்னாலே வந்து என்ன சொல்லுவோன்னா, பேசிக் சொல்யூஷன்னா n மைனஸ் எம். என்னன்னா வந்து எத்தனை வேரியபிள்ஸு, எம்னா எத்தனை ஈக்குவேஷன். இங்கே எத்தனை ஈக்குவேஷனுக்கு? 2. என்னன்னா எத்தனை வேரியபிள்ஸு? x1 x2 s1 s2 r1 5 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 5 மைனஸ் 2ன்னா என்னது? 3. ஸோ வர ஆன்சர் தான் அத்தனை நான் பேசிக் வேரியபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் பேசிக் வேரியபிள்னால் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 3யா 1 2 3, அப்போ 3 நான் பேசிக் வேரியபிள் இருக்குது. அப்போ பேசிக் வேரியபிள்னால் என்னது? பேசிக் வேரியபிள்னா எம்னா எத்தனை கவுண்ட்டு? 2 ஈக்குவேஷன். ஸோ கரெக்டாக 2ஆ? ஸோ அதுதான் இது வந்து பேசிக் வேரியபிள், இது நான் பேசிக் வேரியபிள். அதுதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிவிட்டு இது எழுதிடணும். அடுத்தது டேபிளில் போடணும். சிபி ஒய்பி எக்ஸ்பி x1 x2 s1 s2 r1 இது CJ. இங்கே என்ன கிடச்சிருக்கு? s1 r1. ஓகே, அடுத்தது xb. இப்போ இதோட வேல்யூ என்ன? 2. s1 ஈக்குவல் டு 2, r1 வந்து 12. ஓகே, CJனா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் செட்டுக்கெல்லாம் வருது. அதை கரெக்டாக போடணும். 3 2 0 0 மைனஸ் எம். ஓகே, அடுத்தது இதோட இப்போ அடுத்தது இங்கே s1உடைய மேலே இங்கே நெக்ஸ்ட்டு வந்து என்னது? s1க்கு மேலே என்ன இருக்குது? 0. r1க்கு மேலே என்ன இருக்குது? மைனஸ் எம். மற்றபடி இந்த வேல்யூஸ்லாம் கோஎஃபிஷியன்ட் பார்த்து எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து zj வந்து கேல்குலேட் பண்ணணும். zj ஓகே, ஸோ 0 × 2 ப்ளஸ் மைனஸ் m × 3 அப்படின்னா மைனஸ் 3m. அடுத்தது வந்துட்டு 0 × 1 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் m × 4, ஸோ மைனஸ் 4m. 0 × 1 ப்ளஸ் மைனஸ் m × 0னா 0, 0 × 0 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் எம்னா ப்ளஸ் எம். இது 0, இங்கே மைனஸ் எம். இப்போ zj மைனஸ் cj. இந்த இடத்துல வந்துட்டு நார்மலாக இதுக்கு மட்டும் என்ன பண்ணோம்? 0 × 2 ப்ளஸ் மைனஸ் m × 12 அப்படின்னா மைனஸ் 12m. ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைடில் வர வேல்யூ வந்து மேக்ஸிமம் செட்டோட வேல்யூ ஃபைனலாக, அதனால தான் இங்கேயே கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது zj மைனஸ் cj பண்ணணும். மைனஸ் 3m மைனஸ் 3
அடுத்தது -4m -2, 0 -0, m -0 அப்போனா m -m, அப்புறம் -m ப்ளஸ் mனா 0. ஓகே. ஸோ இப்போ இனி நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், ZJ - CJ எல்லாம் >0 பார்ப்போம். இங்கே m இருக்கே, எப்படி செக் பண்ணனா, mக்கு வந்து 100 கொடுத்து பாருங்கள். இஃப் m = 100, அப்போ இங்கே வந்துட்டு இது வந்து இங்கே வந்து கொடுக்காதீங்க, இதுலேருந்து தான் நான் ZJ - CJ. ஸோ இதுக்கெலாம் கொடுத்து பாருங்கள். இப்போ -3m -3னா -3 × 100, -3னா -300 -3னா என்னது -303. இங்கே வந்துட்டு -400 -2னா -402. இங்கே 0 100 0. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்முக்கு வந்து சம் வேல்யூஸ் கொடுத்து பார்த்துட்டு இது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். நம்ம எப்போவுமே 100னே கொடுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்து இருக்குது, -303 -402ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது. நம்ம டார்கெட் எப்போவுமே ZJ - CJ எல்லாமே பாசிட்டிவ் ஆகணும், அதுதான் மெயின். பட் இங்கே நெகட்டிவாக இருக்குது. மோஸ்ட் நெகட்டிவ் இதில் எதுனா -402 தான். ஸோ அந்த காலமை ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ட்ரிங் வேரியபிள். ஓகே. அடுத்தது லீவிங் வேரியபிள்னா தீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 2/1, அப்புறம் 12/4. அப்படி பார்க்கும்போது 2, இது 3. ஸோ மேலே இதுதானே கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் லீவிங் வேரியபிள். அப்போ பிவோட் எலமெண்ட் வந்து என்னது, 1. ஏன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ, அதாவது காலம் அண்ட் ரோ பார்க்கும்போது 1 தான். ஸோ அதுதானே பிவோட் எலமெண்ட். ஸோ அப்போ வந்துட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன் பார்ப்போம். நியூ பிவோட் ஈக்குவேஷன் வந்துட்டு என்ன பண்ணும், 2/1 2/1 1/1 1/1 0/1 0/1 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ 2, 2, 1, 1, 0, 0. ஓகே. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு என்னது, R1. இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நியூ ஈக்குவேஷன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இருக்குது, ஓல்டு ஈக்குவேஷன் என்ன, 12 3 4 0 -1 1. இதுதான் ஓல்டு ஈக்குவேஷன். இதோடைய காலம் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது, R1க்கு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதுதான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இன்ட்டு 4 இன்ட்டு அந்த ஃபார்முலா என்னது, ஓல்டு ஈக்குவேஷன் மைனஸ் என்டரிங் காலம் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு நியூ பிவோட் எலமெண்ட். ஸோ அந்த மைனஸை நான் இங்கே போட்டுப்பேன் ஃபார்முலா படி. இங்கே நியூ பிவோட் எலமெண்ட்டில் தான் இந்த -4 இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2 1 1 0 0 இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். 4 × 2 8 8, 4 × 1 4, 4 × 1 4, 4 × 0 0. அப்படி பண்ணால் அந்த மாதிரி வந்ததா, 4 -5 0 4 -1 1. அதே மாதிரி இப்போது இதுக்கு நியூ பிவோட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ZJ - CJக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஓல்டு ஈக்குவேஷன் வந்து என்னது, இங்கே எழுதிக்கிறேன். -12m, அடுத்தது -3m -3, அடுத்தது -4m -2, அடுத்தது 0, அடுத்து m, நெக்ஸ்ட்டு 0. ஓகே. இன்ட்டு இதில் வந்து காலம் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னதுன்னு பார்க்கலாம். இதில் காலம் கோஎஃபிஷியன்ட் என்னென்னா -4m -2. ஸோ இது இன்ட்டு நியூ பிவோட் எலமெண்ட் என்ன, 2 2, 1, 0, 0. ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்படி போடும்போது -4m -2 × 2 -8m -4. அதே மாதிரி இங்கே அதே தான் வரும், -8m -4. இங்கே -4m -2. அடுத்தது வந்துட்டு
-4m -2 அதுக்கடுத்து 0 0. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ்னால என்ன 4m + 2 இது வந்துட்டு 0 வந்துடும். இது வந்து 8m - 4 -3m -3. சாரி, இங்கே மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும்ல. ஸோ வந்து 5m + 1 5m + 1 அதே மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது -4m + 4 -4m + 4. ஸோ இதெல்லாம் அடுத்த டேபிளில் என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் பாருங்கள். இப்போ நமக்கு அங்கே கிடச்ச வேல்யூலாம் இதில் வந்திருக்கும். ஓகே, நான் இங்கே சால்வ் பண்ணது எல்லாமே நியூ பிவோட் ஈக்குவேஷன் 2 2 1 1 0 0, நியூ பிவோட் ஈக்குவேஷன் 2 2 1 1 0 0. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 4 - 5 0 4 - 1 1. அதுதான் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரிட்டு பாட்டமில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல -4m + 4 இது பாருங்கள். அதே மாதிரி 5m + 1 நெக்ஸ்ட்டு 0 4m + 2 m 0. ஸோ அப்படி கிடச்சிச்சு. இப்போ பார்க்கும்போது இங்கே m வந்துட்டு நீங்கள் 100 கொடுத்து பாருங்கள். 100 கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆகும். இது வந்துட்டு மேக்ஸிமம் செட்டு. ஸோ இதை பார்க்காதீங்க. இதில் மற்ற எல்லாத்தையுமே தான் zj - cj. இதில் mக்கு 100 கொடுத்தீங்கன்னா இங்கே 501, இது 0, இது 402, 100 0. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. zj - cj ≥ 0. இங்கே எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இது மேக்ஸிமம் செட்டோட வேல்யூ. ஓகே, இப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? x2 = 2. ஓகே, ஸோ இப்போது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பிக் எம்மை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து சம் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் அதர் தேன் 0 சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி சம் பாசிட்டிவான வேல்யூ 16 சம் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்படின்னு லாஸ்ட் டேபிளில் பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ R1க்கு சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லிடணும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நோ ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ இது சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன். இன்கேஸ் சப்போஸ் R1 வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சொல்லலாம் எனது கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்லிட்டு நார்மலாக வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். இங்கெல்லாம் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். ஓகேவா? இதில் மெயினே அதுதான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இங்கே R1க்கு சம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன். இதே R1க்கு சம் R1ஓ இல்லை R2ஓ ஏதோ ஒன்றுத்துக்கு மட்டுமாவது 0 அப்படின்னு ஃபைனல் ஐட்ரேஷனில் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் சொல்லிட்டு இப்போ இங்கேயே வந்துட்டு R1 4 இருக்கிற இடத்துல 0 இருந்துச்சுன்னா x2 = 2 வந்துட்டு நம்ம x1 0 x2 = 2 இதில் மேக்ஸிமம் செட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எதுக்கு R1 0வாக இருந்துச்சுன்னா சப்போஸ் இது வேறு ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ zj - cj எல்லாம் ≥ 0 ஆகிடுச்சு. இது வந்துட்டு என்னென்னா மேக்ஸிமம் செட். ஓகே, இப்போது இந்த இடத்துல R1 R2 R3 எதுவுமே இல்லை, ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லைன்னா அப்போ கூட கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். 2 விஷயம் சொல்லணும். கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் ஒன்று R1 R2 வேல்யூவே இல்லைன்னா அப்போது இதை சொல்லுவோம். இல்லைன்னா R1 = 0 ஆர் R2 = 0 சம் கண்டிஷன் இருந்துச்சு, இந்த இடத்துல R1 போட்டு அதோட வேல்யூ 0 இல்லை R1 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதே மாதிரி தான் சொல்லுவோம் த கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். அப்புறம் நமக்கு மிச்சம் இருக்கிற வேல்யூவை வந்துட்டு மேக்ஸிமம் செட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பிக் எம்முடைய கண்டிஷனே. அப்புறம் இன்னொன்று ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துட்டு லீவ் ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கே பாருங்கள், R1 வந்து லீவ் ஆகுதுன்னா அடுத்த டேபிளில் இந்த R1 காலமே போட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த R1 காலமே இல்லைல்ல, அதுதான். ஸோ கேல்குலேட் பண்ணும்போது அந்த R1 காலமே எடுத்துருவாங்க. நார்மலாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் R2 காலம் லெஃப்ட் ஆகுது. அப்போது இது லெஃப்ட் ஆகுதுன்னா இந்த R2 காலம் அடுத்த டேபிளில் வராது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்னொன்று ஒரு கண்டிஷன்.
அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில நம்ம நார்மலா சிம்ப்ளக்ஸ் மெத்தட் பண்ணும்போது, ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து லீவ் இன்டூ பேஸஸ் ஆகுதுன்னா, அப்போ வந்து அடுத்த அடுத்த ஐட்ரேஷனுக்கு அந்த ஒமிட் பண்ணிருவோம். அந்த மொத்த என்ட்ரீஸ் ஆஃப் த காலம். அததான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு சின்ன ரீகேப் அந்த 3 கண்டிஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நார்மலா நம்ம சால்வ் பண்ணும்போது பிக் எம்ம பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அடுத்த 3 கண்டிஷன்ல என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போது Zj மைனஸ் Cj எல்லாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இதில் லாஸ்ட் டேபிளில் R1க்கு சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. அதர் தேன் 0க்கு தாண்டி சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லணும், நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், இது வந்து ஒரு சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் R1க்கு இங்கே 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லணும். இதே சப்போஸ் உங்களுக்கு வந்து Zj மைனஸ் Cj எல்லாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே R1, R2, R3 எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுமே இல்லை அப்படின்னா அப்போ கூட கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லணும். எப்போல்லாம் கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்லணும்னா, இந்த ஃபைனல் டேபிளில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லைன்னா, R1 வேல்யூ இல்லை, R2 வேல்யூவே இல்லைன்னா அப்போ சொல்லுவோம். சப்போஸ் R1ஏ இங்கே 0வாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதே மாதிரி தான் சொல்லுவோம், கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். ஆனால் ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போது த சொல்யூஷன் வந்து ஹேஸ் நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், இது வந்து சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பிக் எம் மெத்தட் ஆல்சோ கால்ட் அஸ் பெனாலிட்டி மெத்தட். இப்படி யூஸ் பெனாலிட்டி மெத்தட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிக் எம் மெத்தட் தான். ஸோ இதுதான் வந்து பிக் எம் மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமைசேஷன் இருக்கணும், ஸ்லாக் சர்ப்ளஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ் ஆகுதுன்னா அடுத்த டேபிளில் வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம என்ட்ரு பண்ண மாட்டோம், கால்குலேட் பண்ண மாட்டோம். 3 கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக Zj மைனஸ் Cj எல்லாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0னா அந்த டேபிளில் YBயில் பார்க்கணும். ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லை அப்படின்னா கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். இதே வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் R1ஓ இல்லை R2ஓ சம்திங் R1 அதோட வேல்யூ 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். இதே R1க்கு சம் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் அதர் தேன் 0, நான் நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ நான் நெகட்டிவ் வேல்யூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், இது வந்து சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். அவ்வளோதான். இதுதான் பிக் எம் மெத்தட் இல்லைனா பெனாலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி வீடியோவில் கண்டிஷன் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் மட்டுமே, அது வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.